இது மாதிரி முனிஷ்காந்த் கூட எப்பவுமே நீங்க தொடர்ச்சியா வந்து நடிச்சுட்டு இருந்தீங்க. ஆமா ஆமா. இப்ப ஹீரோ மாறுனதுக்காக நீங்க நடிக்கிறது இல்லையா? இல்ல ஏதாவது சான்ஸ் கேட்டா நீங்க வேணான்னுறீங்களா? எங்க ஹீரோவெல்லாம் மாறவே இல்லை தலைவரே. மறுபடி அதையே பிடிச்சி இழுக்கிறீங்களா கொக்கி போட்டு? ஏன்னா செந்தில் கவுண்டமணி காம்பவுண்ட். ஆமாங்க. அது என்னன்னா அது எழுதுறவங்க எழுதணும்ல. அப்படி எழுதி ஆனால் இருக்குது, படம் நடித்த படமும் இருக்குது. இப்போ திரும்பவும் நடிக்கிறதாகவும் இருக்கும். அவர் எனக்கு முன்னாடி ஹீரோ ஆகிட்டார். படம் நின்றுக்கிட்டு இருக்கு, ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்டரியில் மிடில் கிளாஸ்னு ஒரு படம் எடுத்து ரெடியாக இருக்குது ரிலீஸ்க்கு. அவர் எனக்கு முன்னாடி அப்படி பார்த்து ஆகிட்டார் சொல்ல போனால். என்ன அதெல்லாம் கிடையாது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறது என்னென்னா, அந்த காம்போ வந்து ஆக்சுவலாக எங்களால் வந்து ரொம்ப நெருக்கமாக இயல்பாக நடிச்சிட முடியும். காரணம் நாங்கள் வந்து சினிமாவில் எங்கள் முகம் தெரியறதுக்கு முன்னாடி தான் நாங்கள் நண்பர்கள். நாங்கள் வந்து இங்கே இதே அருணாச்சலம் ரோட்டில் அந்த அந்த டீ கடையில் எல்லாம் ஒன்றா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து கடலை போட்டு உட்காந்துட்டு இருந்த டைம் தான் அது. அங்கே அப்போ இருந்தே வந்து அவர் பழக்கன்றதுனால எங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு நடிகர், அவர் ஒரு நடிகர், நம்ம ஒரு நடிகர்ன்றதே இருக்காது. அந்த இங்கே 2 பேருக்குமே அந்த எண்ணம் இருக்காது. அதனால் ரொம்ப இயல்பாக வந்துடும். அது ரொம்ப இல்லை இடைவெளிலாம் ஒன்றும் இல்லை தலைவரே. அவர் நடித்த படங்கள், நான் நடித்த படங்கள் ஒன்றா வரல, அவ்வளோதான். வரும், நிச்சயமாக வரும். அண்ணா அண்ணா என்ன அருமையான சிந்தனை. இந்த சிந்தனை டைரக்டருக்கு வர மாட்டேங்குதே. இதைத்தான் எனக்கு மைக்கிலையும் புலம்புனேன். கணவன் மனைவி பாருங்கள், அப்பாவாக நடித்தேனே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் வந்து ரோஷினிக்கு அப்பாவாக நடித்தேன், ஷெல்லிக்கு நான் வந்து கணவனாக தான் நடித்தேன். அதை சொல்லவே மாட்டேங்கிறீங்க யாரும். அப்பா கேரக்டர் நடிச்சிங்களா? அப்பா கேரக்டர் அப்படி பார்த்தா கணவனாக தான் நடித்தேன், ஹஸ்பண்ட் கேரக்டர் தான் நடித்தேன். அதை சொல்ல மாட்டேறீங்க. காரணம் என்னன்னா, இவர் அந்த மாதிரி சீன் வைக்கலைங்க. நான் என்ன பண்ணுறது? ஒரு அந்நியோன்யமாக கணவன் மனைவி இருக்கிற மாதிரி சீன் வச்சா தான் நடிக்க முடியும். நானும் எப்படி நடிக்க முடியும் சார்? ப்ரொடியூசர் டூயிட் ஆர்டர்னு இல்லை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நெருக்கமான காட்சிகள், ரொமான்ஸான காட்சிகள் நடிக்கணும்னு எனக்கு நிச்சயமாக ஆசை இருக்குது. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ரொமான்ஸ் பண்ணிக்கிறதுக்காக கிடையாது, அது நம்ம வேணும்னா நம்ம வந்து அது விஷயம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், ஸ்க்ரீனில் அந்த உணர்வை ப்ரெசென்ட் பண்ணுறது இருக்குல்ல, அது உண்மையிலுமே பயங்கர டஃப்பான ஜாப். இன்றைக்கி வரைக்கும் இருக்கிற பெரிய பெரிய ஸ்டார்லாம் பார்த்து நான் வந்து ஆடி போயிருக்கிற ஒரே விஷயம் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். எனக்கு இந்த ஃபைட்டு, இந்த பஞ்சு வசனம் அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் நல்லா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். ஒரு ரொமான்ஸ்ன்றது 2 பேர் மட்டும் தனியாக பண்ணுறது, ஒரு 250 பேர் வச்சுக்க நடுவில் ரொமான்ஸ் பண்ணுறது சாதாரண விஷயமே கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஆக்சுவலாக பெரிய தண்டனை. எல்லோரும் முன்னாடி உட்காந்துக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு தண்டனை எதுவுமே கிடையாது. அதை நான் இப்பயும் நான் பார்த்து எல்லா ஸ்டாரும் பார்த்து நான் பிரமிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இத்தனை கூட்டத்துக்கு மத்தியில் எப்படிப்பா ரொமான்ஸ் பண்ணுறீங்க? ரொமான்ஸ்ன்றது ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது வர்றதாச்சு. அதை கொண்டு வர்றதுக்கு அந்த உணர்வு அது உண்மையாலுமே பயங்கர சவாலான விஷயம். அந்த சவாலுக்கு நானும் தயாராக தான் இருக்கிறேன். சார்